அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்கள். அன்னை மரியா குடும்பங்களின் அரசி என்று போற்றப்படுகிறார். குடும்பங்களை ஆயிரங்காலத்து பயிர் என்று தமிழ் இலக்கியம் அழைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடிப்படையான ஒரு நிறுவனமாக குடும்பம் இருக்கிறது. குடும்பம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது என்று வேதாகமும் சொல்லுகிறது. 7 அருளடையாளங்களிலே திருமணம் என்ற அருளடையாளம் பழைய ஏற்பாட்டிலேயே கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க நூல் 2வது அதிகாரம் கடவுள் மனிதரை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லுகிறது. எனவே இப்பேற்பட்ட குடும்பம் என்பது இப்பொழுது சிதைந்து வருகிறது. த ஃபேமிலி இஸ் ஆன் த கிராஸ் ரோட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். திருமணம் இல்லாமல் இணைந்து வாழ்வதும், திருமணம் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதும், திருமணம் இல்லாமலே பிள்ளைகளை வளர்ப்பதும், தேவைப்படுகிற பொழுது பிரிந்து போவதுமாக இன்றைக்கு குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே குடும்பங்களின் அரசி நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்.
நாம் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 முதல் 52 உள்ள பகுதியிலே இந்த திருக்குடும்பம் பற்றிய செய்தியை பார்க்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு திருப்பயணம் செல்கிறார்கள். திரும்பி வருகிற பொழுது உறவினரோடு மகன் இயேசு இருப்பார் என்று நினைத்தார்கள். யோசேப்பும் மரியாவும் 2 நாள் பயணத்திற்கு பிறகுதான் அங்கே அவரை காணவில்லை என்று திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது இயேசுவை அங்கே காண்கிறார்கள். ஏன் மகனே இப்படி செய்துவிட்டாய்? உன் தந்தையும் நானும் ஏக்கத்தோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று அன்னை மரியா வினவுகிறார். அங்கே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பட்ட துன்பத்தில் தன்னுடைய துன்பத்தை முன்னிலைப்படுத்தாமல் தன் கணவருடைய துன்பத்தை அவர் முன்னிலைப்படுத்துவதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு நல்ல குடும்பம். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் முன்னிலைப்படுத்துகிற குடும்பத்தில்தான் நல்ல சமாதானம், மரியாதை, ஒற்றுமை ஆகியவை இருக்கும். அப்பேற்பட்ட குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் நாசரேத்திற்கு திரும்பி வந்து ஒரு அழகான திருக்குடும்பத்தை கட்டி எழுப்பியதை பார்க்கிறோம். இந்த திருக்குடும்பம் என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆகிய ஒரு குடும்பம். அங்கே அது திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனை மையமாக வைத்ததாக இருக்க வேண்டும். யோசேப்பு மரியாவுடைய குடும்பம் இறைமகன் இயேசுவை முன்வைத்த குடும்பமாக, அவரை மையப்படுத்தி வாழ்ந்த குடும்பமாக இருந்ததால் தான் அது திருக்குடும்பம். என்றும் நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இருக்க வேண்டும், தெருக்குடும்பங்களாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய குடும்பங்கள் கடவுளை மையமாக வைத்து இறை பயத்தை மையமாக வைத்து வாழ்கிற பொழுது நல்ல குடும்பங்களாக இருக்கும். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்கிறது வேதம். எனவே நாம் குடும்பங்களின் அரசியை பின்பற்றி தன் கணவரையும் தன் மகனையும் இறைவனை மையப்படுத்திய பாதையிலே வழிநடத்தி சென்ற காரணத்தினால் அவர் சிறந்த தாயாகவும் சிறந்த மனைவியாகவும் இருக்கிறார். குடும்பங்களின் அரசியாம் அன்னை மரியா நம்முடைய குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் நம்முடைய குடும்பங்களுக்காக பரிந்து ஜெபிப்பவராகவும் இருப்பாராக. மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கிற சிகா இல்லத்தின் அதிபர் தந்தை பேரருட் திரு ஜெயபாலன் அவர்கள். வாருங்கள் தந்தையை சந்திக்கலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம் மிஸ் அலெக்ஸ். உங்களை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. இன்னைக்கு நம்ம மரியன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் இறையன்னையின் வணக்க மாதம். உங்கள் வாழ்க்கையில் மரியன்னையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரியன்னை முதல்ல எனக்கு என் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு தாய். குடும்பத்தில் இருக்கிற என்னை பெற்றெடுத்த தாய், அடுத்தது என்னை வளர்த்த தாய் அன்னை மரியாள். சலேசிய வாழ்க்கையில் என்னோடு இணைந்தவள். சலேசியா இல்லத்தில் நான் காட்பாடு டொம்போஸ்கோவில் படிக்கும் பொழுதே அந்த மரிய அன்னை பக்தியில் வளர்ந்தோம். ஆனால் சலேசிய வாழ்க்கையில் முதல் நாளிலிருந்தே இன்று வரை எனக்கு கரம் கொடுத்து அரவணைத்து வழிநடத்துகின்ற ஒரு அருமையான தாய். என்னுடைய பணி, அந்த பயணம் எங்கே இன்னும் கொஞ்சம் ஆழமாக வளர்ந்தது என்றால், நான் முதல் வார்த்தைப்பாடு எடுத்த நாளில். ஓகே, முதல் வார்த்தைப்பாடு நாள் 24/1987 மே மாதம், 48 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த அன்னைக்கு ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. 23ஆம் தேதி இரவு அடுத்த நாள் எடுக்கிறதா இல்லையா, வார்த்தைப்பாடு எடுக்கிறதா சலேசிய சபையில். அன்னைக்கு இரவு முழுதும் உண்மையிலே ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் அது காரணம் இல்லாத ஒரு புதிர். அது இருந்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு தானா என்பது ஒரு பெரிய ஒரு சந்தேகமாகவே அப்படி இருந்துச்சு. நல்லா இருப்பேனா, அன்னைக்கு ஏற்றபடி ஆண்டவருக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ்வேனா, நல்ல இது என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு கன்ஃபியூஷன். இரவு போயிட்டு அம்மா சுரபத்து முன்னாடி, அந்த பீடத்து முன்னாடி ஏற்காட்டில் ஜெபித்தேன். அம்மா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் ஏன் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் இல்லை, ஆனால் வேணும்னு சொல்கிறதுக்கு ஆசை இருக்குது. இன்னைக்கு நைட்டு இது என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா ஒரு தலைவலி கொடுங்க, ஒரு ஜுரத்தை கொடுங்க, வயிற்று வலி கொடுங்க, கான்க்ரீட்டாக ஒரு சைன் கொடுங்க. அது வந்துச்சுன்னா அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, ஸ்டில் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஒரே கன்ஃபியூஷன் இல்லை. 6:45 திருப்பலி, வார்த்தைப்பாடு திருப்பலி. திருப்பலம் போய் அம்மா சுருவத்து முன்னாடி முட்டி போட்டு எல்லாம் ஜெபித்தான். ஒன்றும் ஜுரம் இல்லை, தலைவலி இல்லை, வயிற்றுவலி இல்லை. இருந்தாலும் இன்னும் ஒரு 1 hour உங்களுக்கு தரேன், சரியா? ஏதாவது கான்க்ரீட்டாக சைன் கொடுங்க, வேண்டான்னா. ஆனால் ஒரு சைனும் இல்லை. லைனில் நிற்கும் போதும் சொல்கிறேம்மா இப்போ கொடுப்பா பாருமா. ஆனால் ஒன்று கேட்டா மாட்டேன், எனக்கு எந்த சைனும் கொடுக்கல. அப்போ இது என்னுடைய வாழ்க்கை, நான் எடுக்கிறேன். ஓகே, நானும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், என்னை விட்டு நீங்கள் என்றைக்கும் போகக்கூடாது. அந்த 48 ஆண்டுகளாக இந்த பயணத்தில் அம்மாவுடைய அந்த ஆர்வத்தை பார்க்குறேன், அணைப்பை பார்க்குறேன், பாசத்தை பார்க்குறேன். நிறைய என்னுடைய நான் அங்கே இருப்பது எனக்கு எங்கே சிகாவில் இருக்கேன். இதுக்கு முன்னால் என்னுடைய பயணங்கள் நிறையா வெவ்வேறு பணிகள். அதுக்கு தகுதி உள்ளவனா நான் என்பது எனக்கு உண்மையிலே அது நம்பிக்கை இல்லை. அதுக்காக தகுதி அற்றவன் என்பது தான் என்னுடைய ஃபீலிங். ப்ரொவின்ஷியலாக இருந்திருக்கேன் 6 வருஷம். அதுக்கு முன்னாடி அகில இந்திய ஆயர் பேரவைக்கு செக்ரட்டரியாக இருந்தேன், மறைக்கல்விக்கு. அப்புறம் ரோமையில் 4 ஆண்டுகள். அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்குறது நமக்கு. ரோமையில் அகில உலக பழைய மாணவர், டொம்போஸ்கோடைய பழைய மாணவர் இயக்கத்துக்கு தலைவராக எங்களுடைய சபை தலைவர் கூப்பிட்டாரு. அதுக்கு 3 ஆண்டுகள் ஸ்ரீலங்காவில். எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்படி அன்னை கரம் கொடுத்து இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தினாள் ஆண்டவருடைய பாதையில் பயணத்தில். தகுதியற்றவன், ஆனால் இருந்தாலும் என்னை எப்படிலாம் பயன்படுத்தி இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மரியன்னை கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட
விடயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அம்மாட்ட எனக்கு பிடிச்சது இரண்டு முக்கியமானது. ஒன்று இறை உணர்வோடு வாழ்ந்தவள், இறைவனுடைய திருவுளத்தை ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்கிட்ட கடவுள் என்ன விரும்புகிறார் என்ற ஒரு தேடிய உள்ளத்தை நான் பார்க்குறேன் தேவானையிட்ட. அம்மா இயேசுவை பெற்றெடுத்தாள். பெற்றெடுப்பதற்கு முன்னாலே நம்பிக்கையிலே வளர்ந்தவள், ஆண்டவருடைய நம்பிக்கை. இயேசுவை பெற்ற பிறகு இயேசுவோடு பயணம். இயேசு இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகும் அந்த இறைவனோடு பயணம். அப்போ எல்லாமே இயேசு மையம். அப்போ இயேசு மையமாக இருக்கும் பொழுது எப்படி பிறரை பற்றி நாம் நினைக்கிறோம். இன்றைக்கும் தேவ அன்னை பற்றி பார்க்கும்போது உலகில் ரோமையில் இருக்கும் பொழுது 4 ஆண்டுகள் 40 நாடுகளுக்கு போயிருக்கேன் என்னுடைய பணிக்காக, பழைய மாணவர் இயக்கத்துக்காக. எந்த நாடுக்கு போனாலும் அன்னையினுடைய திருத்தலம் பெருசாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 2 முக்கியமான கருத்து. நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் 40க்கு மேற்பட்ட பயணங்களை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நிறைய அன்னையோட திருத்தலங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க, ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஜெபம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெபம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அவரோடு இணைய வேண்டும், அவரை கொடுக்க வேண்டும். என்னுடைய ஒரு செமினாரில், ஒரு மீட்டிங்கில், சிஆர்ஐ மீட்டிங்கில் பெங்களூரில் ஒரு அருமையாக செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பெண் எங்களோட உரையாடலில் சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் ஷார்ப்பாக முடிச்சா. எனக்கு ரொம்ப டச் பண்ணது அதுதான் ஜெபமும். லிவ் ஜீசஸ், கிவ் ஜீசஸ். இயேசுவாக வாழ வேண்டும், இயேசுவை கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் ஜெபம்னா அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய அனுபவசாலி, பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. நமது மாதா தொலைக்காட்சியோட இணையது எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா என்ன? நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலும் சொல்லுவதெல்லாம் don bosco சொன்ன வார்த்தைகளும். தேவ அன்னையின் மீது பக்தி வையுங்கள், புதுமைகள் என்ன என்று காண்பீர்கள். இந்த பல ஆண்டுகள், 48 ஆண்டுகள், முக்கியமாக குருவான பிறகு இத்தனை ஆண்டுகள் நான் பார்த்து சலேசிய வாழ்க்கையிலும், முக்கியமாக ப்ரொவின்ஷியல் நாட்களிலும் ஆண்டுகளிலும் நிறைய புதுமைகள் எனக்கு நடக்கிறது. நிறைய அந்த சனிக்கிழமை இல்லைனா 24ஆம் தேதி மாதாவுடைய நாள் சலேசியர்களுக்கு, அல்லது மாதா திருநாள். அப்போ எனக்கு அந்தோனியார் மேலேயும் கொஞ்சம் பக்தி நிறைய நடக்கிறது. எல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அல்லது மாதாவுடைய நாட்களிலே நிறைய புதுமைகள். எந்த பிரச்சனைகள் தீர்வதும் சரி, பல முயற்சிகளும் சரி, பல நிறுவனங்களை தொடங்குவதும் சரி, நிறைய புதுமைகள். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை, அதை மையப்படுத்துங்க. ஜெபமாலையில் மையப்படுத்தினாலே ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைவோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அன்னையை மையப்படுத்துவோம், இயேசுடைய பிள்ளைகளாக, சீடர்களாக, சீடத்திகளாக மாறுவோம். காட் பிளெஸ் யூ. நன்றிங்க ஃபாதர், உங்களை சந்திச்சதில்லை. தேங்க்யூ மிஸ் அலெக்ஸ். அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னுடைய நம்பிக்கையையும் அனுபவத்தையும் ஆழப்படுத்துவதற்கும் இது ஒரு வழி. வணக்கம் ஃபாதர். தேங்க்யூ ஜி. இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கிற சிகா இல்லத்தின் அதிபர் தந்தை பேரருட் திரு ஜெயபாலன் அவர்கள். தந்தையின் அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக அமையும், இறை நம்பிக்கையை தூண்டுவதாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் அன்னை மரியா குடும்பங்களின் அரசி என்ற தலைப்பில் சிந்திக்கிறோம். அன்னை மரியாள் குடும்பங்களின் அரசி என்ற இந்த வேண்டுதலானது திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் 1995ஆம் ஆண்டு அன்னையின் மன்றாட்டு மாலையில் இணைக்கப்பட்டது. மன்றாட்டு மாலையில் உள்ள 51 வேண்டுதல்களில் இதுவே இறுதியான வேண்டுதல் ஆகும். இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட குடும்பமாக எருசலேமுக்கு சென்றார்கள். அன்னை மரியாவும் அவரின் குடும்பமும்
ஜெபிக்கின்ற குடும்பமாக, தவறாது ஆலயம் செல்கின்ற குடும்பமாக இருந்தது. தன் மகன் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க அன்னை மரியாள் உறுதுணையாக இருந்தாள். நிறைமாத கர்ப்பிணியாக பெத்லெhem சென்றபோதும் தன் கணவர் யோசேப்புடன் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடும்போதும் முணுமுணுப்பின்றி ஏற்றுக்கொண்டு குடும்ப சூழலை புரிந்து கொண்டு வாழ்ந்தார். குடும்பத்தில் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் துவண்டு போகாமல் அன்னை மரியாள் சந்தித்தார். உறவினரான எலிசபெத்துக்கு அவருடைய வயது முதிர்ந்த காலத்தில் ஓடி சென்று உதவி செய்து குடும்ப உறவுகளை கட்டி காப்பவராக அன்னை மரியா விளங்கினார். இத்தகைய பண்புகளால் நாசரேத்து குடும்பம் திருக்குடும்பமாக மாறியது. எனவே அந்த திருக்குடும்பத்தில் அன்பு, அமைதி, பாசம் ஆகியவற்றை கட்டி காத்த அன்னை மரியா நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் அதே அன்பு, அதே அமைதி, அதே பாசம், நேசம் நிலவ செய்வாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க.